ஆறாவது வசனம் பார்ப்போம். படிங்க. ஆறாவது வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ನೀತಿಗೆ ಹಸಿದು ಬಾಯಾರಿದವರು ಧನ್ಯರು, ಅವರಿಗೆ ತೃಪ್ತಿಯಾಗುವುದು. எதுக்காக தாகமா இருக்கிறாங்க, பசியா இருக்கிறாங்க? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಬಾಯಾರಿಪಟ್ಟಿದ್ದಾರೆ? நீதிக்காக. இன்னைக்கு நம்ம நிறைய காரியத்துக்காக ஆசைப்படுறோம். அது ட்ரெஸ்ஸா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், ஒரு ஏதாவது ஒரு காரியம் ஆம்பிஷனா இருக்கலாம். நிறைய காரியத்துக்கு நம்ம வந்து ஆசைப்படலாம் இந்த உலகத்துல. ಈ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳಿಗಾಗಿ ನಾವು ಆಸೆ ಪಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. பாருங்க, அந்த உலகத்துல பாக்குறோம் hungry and thirst for worldly things. உலக காரியத்தை ஆனா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சுன்னா, அது பிடிக்கலனா, அது எனக்கு கிடைக்கலனா எனக்கு ஏதோ லைஃப் ஃபெயிலியர் போல இருக்கு அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. ಸೊ ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಅದನ್ನ ಸಿಗ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ ನಾನು ಸೋತುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಭಾಸವಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕರು ಹೇಳಲ್ಪಡ್ತಾರೆ. அவங்க வந்து அந்த அஞ்சு சென்சஸ், காதுக்கு, மூக்குக்கு, வாய்க்கு, நாக்கு, அப்புறம் இன்னொன்னு கண்ணுக்கு எதெல்லாம் திருப்தி பண்ணுதோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக பசி எடுக்கும், அதுக்காக தாகமும் எடுக்கும் அவங்களுக்கு. ಸೊ ಪಂಚೇಂದ್ರಿಯಗಳಿಗಾಗಿ ಅವರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ದಾಹಕ್ಕಾಗಿ ಅವರ ಒಂದು ಹಸಿವಿಗಾಗಿ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರಯಾಸಗಳನ್ನ ಪಡಲ್ಪಡ್ತಾರೆ. ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் அவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க. ಸೊ ದೇವರಾಜ್ಯದ ಮಕ್ಕಳು ಅವರು ಸ್ವಲ್ಪ ವ್ಯತ್ಯಾಸವಾದ அவங்க வந்து ஆண்டவருடைய நீதிக்காக அவங்க வந்து தாகமா இருப்பாங்க. ஆண்டவரே உம்முடைய நீதி இந்த பூமியில வரணும், எனக்குள்ள வேணும், அந்த நீதி உள்ள காரியங்கள், நீதிமானா நான் இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து ரொம்ப தாகமும் பசியும் இருப்பாங்க. ಸೊ ದೇವರ ನೀತಿಗಾಗಿ ನಾನು ದಾಹವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಎದುರು ನೋಡುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. எனக்கு அந்த சாப்பாடு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பொருள் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு உங்களுடைய நீதி தான் எனக்கு வேணும், அதுதான் எனக்கு ஆண்டவரே எனக்கு கொடுக்கணும், ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலமா எனக்கு அது வேணும் அப்படின்னு வந்து அவங்க தாகமா இருப்பாங்க. ಸೊ ಅವರು ದಾಹವುಳ್ಳವರಾಗಿರ್ತಾರೆ. ನನಗೆ ಆಸ್ತಿ ಆಗಲಿ ಅಂತಸ್ತು ಆಗಲಿ ಯಾವುದ್ರ ತಗಿರ್ತಕ್ಕಂಥ ಐಶ್ವರ್ಯಗಳು ನನಗೆ ಬೇಡ, நீதிய மூலமாகி நான் தாவளவனாகிருத்தேன் நிம்மதியாகி என்பதாಗಿ. அதை போய் நம்ம எங்கேயும் போய் அப்படியே போய் நம்ம கடையில போய் வாங்க முடியாது. அது ஆண்டவருக்கு நம்ம போகும்போது அங்க ரோமர் 7வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம டைம் இல்ல அதுல போறதுக்கு. நன்மை செய்கிற நான் எனக்குள்ள தீமை இருக்குது அப்படின்னு வந்து அப்போஸ்தலன் பவுல் என்னைக்கு அதை உணர்றாரோ அவருக்குள்ள வந்து ஆண்டவரே நான் நல்ல செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் என்னால செய்ய முடியல, உங்களுடைய நீதி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருடைய ஆவியினாலே ஆவியானவர் வந்து என்ன பண்றாரு, அவருக்கு நீதி செய்யறதுக்கு கிருபை செய்றார். ಸೊ ನನ್ನೊಳಗೆ ನಾನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಅನಿಸಿಕೊಳ್ತೇನೆ, ಅದು ನನ್ನಿಂದ ಆಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅವರೊಳಗೆ ದೇವರು ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. சோ ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு இன்னொரு ஒரு என்னது வந்து ஆண்டவருடைய நீதிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, தாகமோ பசியா இருப்பாங்க அவங்க. ಸೊ ದೇವರ ನೀತಿಗಾಗಿ ಅವರು ದಾವಳವರಾಗಿ ಹಸಿವಿನಿಂದ ಅವರು ಜೀವಿಸುವಂತರಾಗಿರ್ತಾರೆ. சோ 4 காரியம் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? 4 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಏನೆಲ್ಲ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. யாரெல்லாம் பாக்கியவான்கள்? ஆண்டவருடைய ராஜ்யத்தின் சுதந்திரம் கொள்றவங்க யாரு? ஃபர்ஸ்ட் ஆவியிலே ஏழ்மை உள்ளவர்கள், இரண்டாவது துயரப்படுகிறவர்கள், மூணாவது சாந்த குணம் உள்ளவர்கள், நாலாவது நீதிக்காக பசிதாகம் உள்ளவர்கள். அப்புறம் 4 ವ್ಯಕ್ತಿಗಳಲ್ಲಿ ಧನ್ಯರೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡಲ್ಪಡುತ್ತೇವೆ. ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಡವರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳು, ದುಃಖ ಪಡುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು, ಶಾಂತರು ಮತ್ತು ನೀತಿಗೆ ಹಸಿದು ಬಾಯಾರಿಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳು ಧನ್ಯರು ಎಂಬುದಾಗಿ.